இடி ரைடு வந்தா ஓடி போய் நிப்பீங்க. 3 ஆண்டுகளா நிதி ஆயோக்கு போகாத நெஞ்ச நிமித்தின என் முதல்வர் இடி ரைடு வந்தவுடனே போல அமலாக்கத்துறை சோதனை வந்தவுடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல மோடியோட நின்று பேசுறீங்க. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் மோடி எதிரி என நெஞ்சை நிமிர்த்தி வீராப்பாக பேசும் முதல்வர் ஸ்டாலின் அமலாக்கத்துறை வந்தவுடனே மோடியை பார்த்து ஓடுவதாக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்ல, சரி விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க. ஊடகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுப்புற இவ்வளவு கேள்வி என்கிட்ட எழுப்புனீங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒன்ன எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பட்டியலிடுறேன், சோதனை என்னன்னு ஒன்னு சொல்லுங்க, சாதனை ஒன்னு சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன, குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி என்ன? இந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க, எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லுங்க. நீங்க ஒரு சாதனை. இடி ரைடு வந்தா ஓடி போய் நிப்பீங்க. 3 ஆண்டுகளா நிதி ஆயோக்கு போகாத நெஞ்ச நிமித்தின என் முதல்வர் இடி ரைடு வந்தவுடனே போல அமலாக்கத்துறை சோதனை வந்தவுடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல மோடியோட நின்று பேசுறீங்க. இங்க வந்தவன எதிரி எங்களுக்கு நிதியே தரவில்லை, கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது கேட்டுக்கலாம்ல, கொஞ்சம் நிதி கொடுத்து விடுங்கன்னு. நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கலையே, உதயநிதியை விடுதலை செய்யுங்க தான் கேட்டு வந்தீங்க. நீங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல பத்தியா? ஒரு சாதனையை சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி கேட்கறது இருக்கு. நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள்ல, இந்த நாட்டின் 4 ஆண்டு சாதனையில் வாழ்ந்த பெருமக்கள், அந்த சாதனையில பாருப்பா என்னப்பா இவ்வளவு செஞ்சுட்டாங்க, ஏதாவது சொல்லுங்க. சாதனை கிடையாது, இது சோதனை, வேதனை, அதைத்தான் சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.